சினிமா நடிகை, சீரியல் நடிகை இவங்க எல்லாருமே வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? சராசரி பொண்ணுங்க மாரி அவங்களுக்கு வீட்டு வேல பார்க்கணுமா? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் மாரி மெயின்டெயின் பண்ணணுமா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. புடிச்சது மாரி இருக்கலாம், நெனச்சது மாரி வாழலாம். அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இல்ல பல பேர் நெனப்பாங்க. ஆனா, எதார்த்தமான வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா, இது எல்லாமே அப்படியே உல்டாவா தான் நடக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்ம. பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீரியல் நடிகைகள், சினிமா நடிகைகள்லாம் ஒரு சிலர் அடிக்கடி தற்கொலை பண்றதுக்கான சில முடிவுகள் எடுப்பாங்க. அந்த முடிவுகள்ல சிலர் நெனச்சத முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூக்குமாட்டி இறந்தும் போயிருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, காப்பாற்றப்பட்டவும் இருக்காங்க. இப்ப இந்த வீடியோவுல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறது, பூவே பூச்சுடவான்னு பிரபல ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு இருந்த சீரியல். அதுல கதாநாயகியா நடிச்ச ரேஷ்மா, அவங்க இப்ப எடுத்த விபரீத முடிவ பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். பூவே பூச்சூடவா, செல்லமே செல்லம். பூவே பூச்சுடவாங்கிறது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு இருந்த சீரியல். அதுல இவங்க கதாநாயகியா நடிச்சாங்க. செல்லமே செல்லம்ங்கிறது இப்ப சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்க சீரியல்ங்க. இந்த சீரியல் மூலமா ரசிகர்கள அதிக அளவுல கவர்ந்தவங்க தான் ரேஷ்மா முரளிதரன். இவங்க நடிகருமான, அதே மாரி நிகழ்ச்சி தொகுப்பாளருமான மதன் பாண்டியன திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இப்ப விவாகரத்து செய்யப் போவதாவும், அவங்க இப்ப ஒண்ணாவே இல்ல, பிரிஞ்சுட்டதாவும் அதிர்ச்சியான தகவல்கள்லாம் வெளியாயிருக்குங்க. ஏற்கனவே கல்யாணமாகி 5 வருஷமா இவங்களுக்குள்ள, அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு குழந்தை இல்லங்க. பொதுவாவே இந்த குழந்தை இல்லாதவங்க வெளியில எங்க போனாலுமே கேட்கக்கூடிய வார்த்தை, ஏதாவது விசேஷம் இல்லையா? பசங்க இல்லையா? இப்படின்னு இதெல்லாம் கேட்பாங்க. இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே ஒரு மாரி தர்ம சங்கடம் ஆயிரும். யார் எங்க போனாலும் அத பத்தியே கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ரேஷ்மா முரளிதரன் ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அந்த பேட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு. அந்த பேட்டியில அவங்க சொல்லும்போது, அ எங்க போனாலும் யாரு என்ன பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, "குழந்தை எங்க? வீட்ல விட்டு வந்துட்டீங்களா? இன்னும் குழந்தை இல்லையா? ஐயோ! நல்லது அப்ப எதுவும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் சொல்லவா?" இதே மாரி தான் கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இப்ப இந்த கல்யாணமான சில நடிகைகளுக்கு இந்த குழந்தை பேறு இல்லைங்கிறது, அதாவது இந்த தாயாகக்கூடிய பாக்கியம் இல்லங்கிறது, விவாகரத்து நடந்த பஞ்சாயத்துக்கள் பல இருக்குங்க. இது ஒண்ண காரணமா வச்சு, ஸோ உங்களுக்கு தாய்மை அடைய வாய்ப்பில்ல. அப்படி இப்படின்லாம். ஆனா டெக்னாலஜி இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருச்சுங்க. இருந்தாலும், இன்னும் இது மாரியான சில பஞ்சாயத்துக்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுல ரேஷ்மாவும் மாட்டிக்கிட்டாரா? அப்படிங்கிற இந்த கேள்விகள் இப்ப ரசிகர்கள் மத்தியில ஒரு விவாதப் பொருளா மாறியிருக்கு. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான பூவே பூச்சுடவா சீரியல் மூலமா பெரிய அளவுல பாப்புலர் ஆனவங்க தான் ரேஷ்மா முரளிதரன். இப்ப சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய செல்லமே செல்லம் சீரியல்ல நடிச்சுட்டு வர்றாங்க. 2021ல இவங்களுக்கும் நடிகர் மதன் பாண்டியனுக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில தான், அ சிலர் ரேஷ்மாவ பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப காயப்படுத்துதுன்னு அவங்க எமோஷனலா சொல்லியிருந்தாங்க. முதல்ல யார் இந்த ரேஷ்மா முரளிதரன் நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, கேரளாவ சேர்ந்தவங்க இவங்க. இவங்க ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி மூலியமா என்ட்ரி குடுக்குறாங்க. அந்த டான்ஸ் நிகழ்ச்சியில என்ட்ரி குடுத்துக்கிட்டு இருக்கும்போதே, பூவே பூச்சுடவான்னு ஒரு சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த சீரியலு இவங்களுக்கு எக்கச்சக்க ரசிகர்களையும் பெற்றுக் குடுத்துச்சுங்க. அந்த சீரியல தொடர்ந்து கலர்ஸ் தமிழ் சேனல்ல அபி டெய்லர் அப்படிங்கிற ஒரு சீரியல்லயும் நடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூவே பூச்சுடவா சீரியல்ல தன்னோட பேரா நடிச்ச நடிகரும், தொகுப்பாளருமான மதன் பாண்டியன இவங்க காதலிக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே பரஸ்பரமா காதலிச்சு 2021ல இது லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜா மாறுச்சுங்க. திருமணத்துக்கு அப்புறமா ரேஷ்மா விஜய் டிவியில கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல்ல நடிக்க போயிட்டாங்க. ஆனா அந்த சீரியல் திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சுங்க. இப்ப ரேஷ்மா சன் தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய செல்லமே செல்லத்துல மட்டும் தான் நடிச்சுட்டு வர்றாங்க. அப்ப அவங்க சொன்னப்பதான், சீரியல்ல நடிக்க செல்லும் இடங்கள்லயே கர்ப்பமாகும் எண்ணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் வாய்ப்பு தர்றாங்க. அதுவே முதல்ல மனச ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை பெத்துக்கலையான்னு எல்லாரும் பார்த்தோன்னா கேட்குறாங்க.
இந்த நிலையில தான் மதன் பாண்டியனை பிரிய போகிறாருன்னும், இருவரும் சமீப காலமாக பேசிக்கொள்வதே இல்லைன்னும், சேர்ந்து சோஷியல் மீடியாவில் பதிவுகள் போடுவதே கிடையாதுன்னும், அதனால் இது தொடர்பாக இன்னும் ரேஷ்மா முரளிதரன் பாண்டியன் இவங்க பிரிஞ்சுட்டதாகவும் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லப்படுது. ஆனால் அஃபிஷியலாக இப்போ வரைக்கும் அவங்க 2 பேர் சைடில் இருந்து யாரும் எந்த ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிடலை. ஆனால் அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி மற்றவங்க வந்து பேசும்போது, அதை பற்றி விசாரிக்கும்போது மனசு ரணமாகிறது மட்டும் வந்து இல்லாமல், அந்த நேரத்தில் பேசாமல் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் தான் அதிகமாக வந்து வருது. ஆனால் இருந்தாலும் நம்ம மற்றவங்க பேசுகிறதெல்லாம் எதுக்கு காது கொடுத்து வந்து வாங்கணும்னு நம்ம கடந்து போகணும்னு நினச்சாலும், அது ஒரு விதமான டிஸ்டர்பை வந்து ஏற்படுத்துது. அதுக்குள்ளே இருந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர முடியலை அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அவங்க வந்து பார்த்தோன்னா பேசியிருந்தாங்க. பல நேரங்களில் பல சீரியல் நடிகைகள் சின்ன சின்ன ஃபெயிலியரை கூட வந்து தாங்க முடியாமல் சூசைட்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணி இறந்தும் வந்து போயிருக்காங்க. ஆனால் ரேஷ்மா அவங்க வந்து சொல்லும்போது, எனக்கு தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் பலமுறை வந்துச்சு இப்படியெல்லாம் வந்து நடக்கும்போது. ஆனால் இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் நான் மற்றவங்க யார்கிட்டையும் அதிகமாக வந்து என்னோட பர்சனலை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நானே அதிகமாக என் பர்சனலை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவேன். என்னோடதை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னை விட இந்த உலகத்தில் என்னை பெஸ்ட்டாக யாராலையும் வந்து பார்த்துக்க முடியாதுங்கிறத நான் நம்புவேன். அப்படி பண்ணும்போது இது வந்து ஒரு முட்டாள்தனம்னு எனக்கு தோணுன ஒரே காரணத்தினால தான் இப்போ வரைக்கும் அப்படி நான் எதுவும் வந்து பண்ணிக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.